ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஹுதா வ்ளாகர். இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கேன். அதுக்கு என்னுடைய வீடியோ இது தான் ஃபஸ்ட் முறை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு என்னுடைய வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். இன்றைக்கான தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனைவி தவிர்க்க வேண்டிய விஷயங்கள். மனைவி என்னென்ன விஷயங்களெல்லாம் தவிர்த்தா தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் அமையுமோ அந்த விஷயத்தை பற்றி தான் தொடர்ந்து நான் பேச போகிறேன். மனைவிமாருக்கு கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். என்னென்ன விஷயங்கள் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, மனைவி ஒரு விஷயத்தை கணவர்கிட்ட பேசும்போது அதை சுற்றி வளைச்சி அப்படித்தான் அந்த விஷயத்த பேசுவாங்க. எடுத்த உடனே அந்த விஷயத்தை கணவர்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அது பொதுவாக மனைவிமாருக்கு இருக்கிற பிரச்சனை அது தான். எனக்கும் இருக்குது. நானும் ஒரு விஷயத்த என் கணவர்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சா அதை சுற்றி வளைச்சி ஏதாவது ஒரு விஷயத்த போட்டு தான் அந்த விஷயத்த நான் சொல்ல பார்ப்பேன். ஏன்னா எடுத்த உடனே கணவர்கிட்ட சொன்னால் அவர் கோவப்பட்டுருவாரோ, ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயம் மனசுக்கு இருக்கும். அதனால் அதை சுற்றி வளைச்சி அவருக்கு அதை புரிய வச்சு சொன்னால் அவருக்கு புரியும் அப்படின்ற நிலையில தான் நான் சொல்லுவேன். ஆனால் அதை பொறுமையாக கேட்குறதுக்கு என் கணவருக்கு பொறுமை இருக்காது. பொதுவாக எல்லா கணவருக்கும் அப்படி தான். அது கேட்குறதுக்கான பொறுமை இருக்காது. எடுத்த உடனே நீ என்னதான் இப்போ சொல்ல வர, சொல்கிறத சீக்கிரமாக சொல்லு, இப்போ தான் வந்த உடனே நீ ஸ்டார்ட் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அந்த நேரத்தில் மனைவிமாருக்கு கோவம் வரும். அந்த கோவத்தை வெளிக்காட்ட முடியாமல் கிச்சனில் போயிட்டு அங்கே இருக்கிற சாமான்களை தடாபடான்னு அடித்து வச்சு அந்த சத்தத்து மூலமாக அவங்க கோவத்தை வெளிப்படுத்துவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களோட பிள்ளைகளுக்கோ இல்லாட்டி அந்த வீட்டில் இருக்கிற வேறு யாருக்காவதோ ஏசுகிற மாதிரி ஏசி கத்துற மாதிரி கத்தி அந்த கணவர் இன்ட்டு மாதிரி மனைவிமார் பேசுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். நான் சந்திச்சிருக்கிறேன். இப்போ நான் என் கணவர்கிட்ட நான் ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்லி நினச்சா அதை வெளிப்படையாக ஓப்பனாக நான் பேசுவேன். அது நடக்க போகிறது அதுக்கு பொறுப்பு பார்ப்போம். பேசுகிறத வெளிப்படையாக பேசுவோம் அப்படின்னு சொல்லி நான் என் கணவர்கிட்ட நான் பேசிடுவேன். அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய கணவர்கிட்ட ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா வெளிப்படையாக பளிச்சுன்னு பேசுங்க. ஏன்னா கணவன் மனைவிக்குள்ளுக்கும் எந்த ஒரு ஒளி முறையும் இருக்கக்கூடாது. எது பேசுகிறனாலும் நீங்கள் வெளிப்படையாக மனசை விட்டு பேசுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கணவர்கிட்ட டெலிஃபோனில் பேசக்கிட்ட எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எங்கே போகிறீங்க, எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சில மனைவிமார் கேட்பீங்க. அதாலேயும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். கணவர் ஒரு இடத்துக்கு போகிறாரு, ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாருன்னா அந்த இடத்துல பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த இடத்துல ஒரே கால் அடித்து மனைவிமார் எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள், ஏன் ஃபோனை கட் பண்ணுறீங்க, இல்லாட்டி ஏன் ஃபோனை ஆன்சர் பண்ணுறீங்கல்ல அப்படின்னு சொல்லி தேவையில்லாத பிரச்சனையில் பேசுவாங்க. அந்த மாதிரி பேசினாலும் குடும்பத்துளுக்கு சந்தேக வார்த்தையில் பேசுகிறா, என்னை சந்தேகப்படுறா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அதுவே வேறொரு பிரச்சனையாக உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் கணவர் வீட்டுக்கு வரக்கிட்ட அவர் வேலை விட்டு வீட்டுக்கு வருவார். அவர் ரொம்ப டயர்டில் வருவார், ஏதாவது ஒரு பிரச்சனையில் வருவார், இல்லாட்டி ஏதோ பிஸ்னஸ் மூலமாக வேறு ஏதாவது ஒரு டென்ஷன் இருக்கும், அந்த இதில் வருவார். ஏதோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா, ஏன் லேட் ஆகிடுச்சி, எங்கே போயிட்டு வாரீங்க, ஏன் இவ்வளோ லேட், நீங்கள் எங்கே போயிட்டு வாரீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சில மனைவிமார் கேட்பாங்க. அது மூலமாகவும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். எங்கே போயிட்டு வாரேன், எங்கே போனார், என்ன பண்ணார் அப்படின்றத கண்டிப்பாக அவர் உங்கள்கிட்ட சொல்லத்தான் போகிறாரு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அது இல்லாமல் வந்த உடனேயே எல்லா கேள்விகளும் நீங்கள் அடுத்தடுத்து கேட்க போனால் அந்த இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். ஏன்னா அவரே ஏதோ ஒரு பிரச்சனையில் வருவார், போகிற காரியம் சரி வந்திருக்காது, இல்லாட்டி ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கும். அந்த இடத்துல அவர் அந்த டென்ஷனில் வந்திருப்பார். அந்த நேரத்தில் நீங்களும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டால் அந்த இடத்துல உங்களோட கணவருக்கு கண்டிப்பாக கோவம் வரும். அந்த மாதிரி விஷயங்கள் மனைவிமார் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் கணவர் வீட்டில் டெலிஃபோனில் யாருக்கிட்டையாவது பேசினா சில பெண்கள் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருப்பாங்க. யார் பேசுகிறா, என்ன பேசுகிறான்னு கிட்டேயே நின்று கேட்டுட்டு இருப்பாங்க. அதுவும் தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டு பண்ணும். அவர் வீட்டுக்கு யாரோடையாவது பேசுகிறேன்னு சொன்னால் அது முக்கியமான ஏதாவது ஒரு விஷயங்கள் அவர் பேசுவார். தேவையில்லாத யாரோடையாவது பேசுகிறேன்னு சொன்னால் அதை வீட்டுக்கு தான் பேசணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. அவர் வெளியிலே பேசியெல்லாம் முடிச்சுட்டு வரலாம். அதனால் வீட்டில் யாரோடைய டெலிஃபோனில் பேசும்போது பக்கத்துலேயே இருந்து ஒட்டு கேட்குறது மனைவிமாருக்கு சரியில்லாத ஒரு விஷயம். அந்த மாதிரி விஷயத்துலேருந்து மனைவிமார் தவிர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கணவர் ஒரு விஷயத்தில் இறங்குறாரு, ஏதோ ஒரு தொழில் விஷயமாவோ இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் முயற்சி எடுக்கிறாரு, அது அவரால் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அவர் அதில் இறங்குறாரு. அதில் இறங்கும் போதே இது உங்களுக்கு சரி வராது, இது உங்களுக்கு சரிப்பட்டு வராது, இது வேணாம், இதை விட்டுருங்க, இது உங்களுக்கும் அதுக்கும் ஒத்து வராது அப்படின்னு சொல்லி
அவர் ஆரம்பத்திலேயே அவருக்கு ஒரு முட்டுக்கட்டை மாதிரி போட்டு அதை தடங்கல் பண்ணிடுவாங்க. அவர் எந்த விஷயத்தில் நம்பிக்கையோடு இறங்கணும்னு நினச்சி இறங்குறாரோ அந்த விஷயத்த ஆரம்பத்திலேயே ஏதாவது ஒன்று பேசி அதை இல்லாமக்கிடுவாங்க. அவருடைய நம்பிக்கையை அவங்க வந்து உடச்சிடுவாங்க. அந்த மாதிரி மனைவிமார் பண்ணாதீங்க. உங்கள் கணவர் ஒரு விஷயத்தில் இறங்குறாரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கணும். பண்ணுங்கள், உங்களால் முடியும், இல்லை ஜெயிக்கலாம், எல்லாம் சரியாக அமையும், நான் இருக்கேன், தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய மனைவிமாராக இருக்கணும். அது இல்லாமல் அவர் ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டி ஏதோ ஒரு பிரச்சனையிலையோ ஏதோ ஒரு கஷ்டத்துலேயோ ஒரு தொழில் மூலமாக ஒரு கஷ்டமோ ஏதோ ஒரு கஷ்டத்தில் அவர் வந்தபோது நான் அப்போவே சொன்னேன் தானே, நீங்கள் கேட்டால் தானே, என் பேச்சை தான் நீங்கள் கேட்கலையே, பட்டா தானே உங்களுக்கெல்லாம் புத்தி வரும், அதான் நான் பேசாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சில மனைவிமார் அடிப்பட்டு வந்திருக்கிற அந்த நேரத்தில் தான் திரும்பவும் அவங்க வார்த்தைகளால் காயப்படுத்துவாங்க. எப்பயுமே கணவருக்கு மனைவிமார் தான் எப்பயுமே சப்போர்ட்டாக இருக்கணும். அவர் ஒரு விஷயத்தில் இறங்கும்போது அது சரி வராது, அவருக்கு இது வந்து ஒத்து வராது, தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து கணவர் சந்திப்பார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய மனசுக்கு பட்டுச்சுன்னு சொன்னால் அதை சரியாக தெரிஞ்சு அந்த விஷயத்தை அமைதியாக பொறுமையாக உங்கள் கணவர்கிட்ட சரியான ஒரு நேரத்தில் அதை உங்கள் கணவருக்கு நீங்கள் புரிய வச்சு அதை விளங்கப்படுத்துங்க. அது இல்லாமல் ஆரம்பத்திலேயே இப்படி வராது, அப்படி சரி வராது, இதை செய்யாதீங்க, இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துலேயே அதை வந்து தடுக்க போகாதீங்க. உங்கள் கணவர் ஒரு கஷ்டத்தில் வந்துட்டாருன்னா அவருக்கு ஒரு தைரியத்தை கொடுங்க. சரி விடுங்க, எவ்வளோ கஷ்டத்தை பார்த்துட்டோம், எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிட்டோம், நாங்கள் பார்க்காத கஷ்டமா, இதுவும் கடந்து போகட்டும், இது கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னால் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு நலவு வருது, நம்பிக்கையோடு இருப்போமே, இதெல்லாம் மறந்துடுங்க, இதெல்லாம் ஒன்றும் யோசிக்காதீங்க, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, அமைதியாக இருங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கேன், அடுத்து எடுக்கிற காரியத்தை நல்லா தான் நீங்கள் யோசித்து முடிவெடுங்க, எல்லாமே நல்லா தான் அமையும், ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி தைரியத்தை கொடுக்கக்கூடிய மனைவிமாராக இருக்கணும். என்றைக்குமே கணவரோட ஒத்துமையாகவும் சந்தோஷமாக ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில் மட்டும்தான் சந்தோஷம் நிலச்சி நிற்கும். கணவன் மனைவி நீங்கள் ஒத்துமையாக இருங்க. உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு சண்டை வந்துச்சுன்னு சொன்னால் அது நீங்களே பேசி முடிச்சு கொள்றதுக்கு பாருங்கள், வெளியில் கொண்டு போகாதீங்க. கணவன் மனைவி என்றைக்கும் இதே மாதிரி ஒத்துமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். இந்த விஷயம் பிடிச்சிருந்தா எப்படி இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு புது வீடியோவில் புது விஷயத்தோடு கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்க வருவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு புது வீடியோவில் புது விஷயத்தோடு கண்டிப்பாக உங்களை நான் சந்திக்க வருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.